ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல் ஃபியர் நாட். சங்கீதம் 321 அதிகாரத்தில் இந்த அழகான வசனங்களை நம்ம பார்க்குறோம். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும்னு. நம்ம இந்த பூமியில் மனிதர்கள்கிட்ட இருந்து ஒத்தாசை வரும் அப்படின்லாம் இல்லாமல் நம்மளுடைய கண்களை நம்ம கர்த்தருக்கு நேராக ஏறெடுக்கும் பொழுது எல்லாவித நன்மைகளும் ஒத்தாசை உதவிகளும் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வசனம் நமக்கு சொல்லிக் கொடுக்குது. நாம் இப்போ பார்க்க போகிற மனிதர்களும் தங்களுடைய கண்களை ஏறெடுத்தார்கள். ஆனால் எந்த சமயத்தில் அதனால் என்ன நடந்தது, அதுலேருந்து நாம் என்ன கற்றுக்கலாம் அப்படிங்கிறத பார்த்துருவோமா? முதலாவது தாவீது ராஜா. அவருடைய ஆட்சியில் ஜனங்கள் ஏராளமாக பெருகி இருப்பாங்க. கர்த்தர் அவங்கள ஆசீர்வதித்து பழுகி பெருக பண்ணியிருப்பார். அவங்க எவ்வளோ இருக்காங்க, அவங்க தான் தன்னுடைய பலம் அப்படின்றத காட்டுறதுக்காக தாவீது ராஜா அவங்கள கவுண்ட் பண்ண சொன்னது கர்த்தருக்கு ஒரு பிரியமில்லாத காரியமாக இருக்கும். வான் பண்ணியிருப்பார். ஆனால் அதையும் மீறி தாவீது அந்த ஜனங்களை கவுண்ட் பண்ணுங்கன்னு சொல்லி கட்டளை கொடுத்துருப்பார். அதனால் தேவனுடைய கோபம் அந்த ஜனத்தின் மேல் 70,000 பேர் மரித்தார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அந்த நேரத்தில் தாவீது ராஜா தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் பொழுது கர்த்தருடைய தூதன் உருவின பட்டயத்தோடு நிற்கும் பொழுது அது நிற்கிறாரு. அதை பார்த்தோன்னே அவருக்கு ரொம்பவே பயம் கர்த்தாவே, நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன், உங்களுக்கு விரோதமாக நான் ஒரு பெரிய பாவம் செஞ்சிட்டேன், என்னுடைய ஜனங்களை நான் தொகையிட சொன்னது ரொம்ப ஒரு பெரிய தப்பு, அதனால் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி அவங்கள நீங்கள் பனிஷ் பண்ணாதீங்க, நான் தான் என்னுடைய துணிகரம் தான், அதனால் என்னை நீங்கள் தண்டிங்க, என்னுடைய குடும்பத்தை தண்டிங்க, ஆனால் என்னுடைய ஜனங்களாகிய ஆடுகளை தண்டிக்காதீங்க அப்படின்னு சொல்லி அவர் மன்னிப்பு கேட்குறாரு. கர்த்தரும் அதற்காக மனஸ்தாபப்பட்டு அவரை அந்த இடத்துல மன்னிக்கிறத நம்ம பார்க்குறோம். அடுத்ததாக தானியேலில் நேபுகாத்நேச்சர். அவர் பாபிலோன் ராஜா. பாபிலோனில் ஒரு அரண்மனையில் உலாவி கொண்டிருக்கும் பொழுது அவர் தன்னுடைய அந்த சிட்டியை மேலேருந்து பார்க்கும்போது அவருக்குள்ளே ஒரு பெருமை. அதனால் இது என்னுடைய வல்லமையினால், என்னுடைய திறமையினால் இது எல்லாத்துலேயுமே நான் உண்டாக்கினேன், என்னுடைய மகிமை, என்னுடைய பிரஸ்தாபத்துக்கென்று உண்டாக்கின நான் கட்டின பாபிலோன் அப்படின்னு சொல்லுவார். கர்த்தர் தான் நமக்கு எல்லா நன்மைகளும் கொடுக்குறாரு. ஆனால் அதை அவர் உணராமல் அந்த சிட்டியோடைய அந்த மகா விஸ்தாரமான அதை பார்க்கும் பொழுது தன்னை குறித்ததான ஒரு பெருமை அவருக்கு. அவர் அதனால் மகாபாபிலோன் என்னுடைய மகிமைக்குன்னு சொல்லும் போதே வானத்திலேருந்து ஒரு சத்தம் நேபுகாத்நேச்சரே, உன்னுடைய ராஜ்யபாரம் உன்னை விட்டு நீங்கிட்டுன்னு சொல்லும். அதுக்கப்புறம் அவர் ஒரு மாட்டு போல் ஆயிட்டார் அப்படின்னு நம்ம வேதத்தில் பார்க்குறோம். ரொம்ப ஒரு பரிதாபமான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு பனியிலையும் குளிர்லேயும் இருந்திருக்காரு. ஒரு மாடு போல் ஒரு நிதானம் இல்லாமல், புத்தி இல்லாமல் இருந்திருக்கார். அதுக்கப்புறம் சில நாட்கள் கழித்து அவருக்கு அந்த புத்தி வந்தது அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்தில் பார்க்குறோம். தன்னுடைய புத்தி அவருக்கு திரும்ப வரும் பொழுது அந்த நேரத்தில் அவர் தன்னுடைய கண்களை ஏறெடுத்து கர்த்தரை பார்க்குறாரு. பார்த்து, ஆண்டவரே, என்னுடைய பெருமை, என்னுடைய வசதி வாய்ப்புகள், இதெல்லாம் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே, நீங்கள் ராஜ்யத்தை நிலைக்க பண்ணுறது உங்கள் கரத்தில் இருக்குதுன்னு சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்தினான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இவங்க 2 பேருமே, தாவீது ராஜாவும் நேபுகாத்நேச்சரும், தங்களுடைய லைஃப்பில் ஒரு பெருமைக்காக, தங்களுடைய பெருமை காட்டுறதுக்காக நடந்து அதனால் தண்டிக்கப்பட்டு அதுக்கப்புறம் கண்களை ஏறெடுத்து பார்த்து அவங்க நன்மையை பெற்றுக்கொண்டதை நம்ம பார்க்குறோம். ஆனால் ஒரு மனுஷன் லூக்காவில் நம்ம பார்க்குறோம், அவர் முதல்ல இருந்து தன்னுடைய கண்களை வானத்துக்கு நேராக ஏறெடுக்கவும் துணியாமல் அப்படின்னு சொல்லி லூக்கா 18வது அதிகாரத்தில் இந்த வசனத்தை நம்ம பார்க்குறோம். ஒரு ஆயக்காரன் அவர் ஜெபம் பண்ணுறதுக்காக ஆலயத்துக்கு போகிறாரு. ஆனால் அவருக்கு உள்ளே போகிறதுக்கு கூட அவர் தகுதி இல்லை அப்படின்னு சொல்லி தன்னைத்தானே அவர் கர்த்தருக்கு முன்பாக தாழ்த்தி வானத்துக்கு நேராக தன்னுடைய கண்களை கூட ஏறெடுக்க துணியலையும் அவர். அது கூட அவருக்கு மனசு இல்லாமல், கர்த்தாவே, நான் பாவி, அதனால் பாவியாக என் மேல் கிருபையாக இரும்னு சொல்கிறாரு. அந்த இடத்துல கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுதுன்னா, இவன் தான் நீதிமானாக்கப்பட்டான், இவன் தன்னைத்தான் தாழ்த்தினான், அதனால் அவன் உயர்த்தப்படுவான் அப்படின்னு சொல்லி அவனை ப்ளஸ் பண்ணுறதை நம்ம அந்த இடத்துல பார்க்குறோம். நாமும் கூட அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்துக்குள்ளே வரணும்னு சொல்லி தான் ஆண்டவர் விருப்பப்படுறாரு. ஃபைனலாக ஆதியாகமம் 24 இந்த இன்சிடெண்ட்டை பார்க்குறோம். ஈசாக்கு தன் கண்களை ஏறெடுத்து தனக்கு மனைவியாக ரெபேக்காலை பார்க்கிறான்னு சொல்லி அந்த அதிகாரம் முடியும் போது அவன் தன் இருதயத்தில் இருந்த எல்லா துக்கமும் நீங்கி ஆறுதல் அடைந்தான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி நாம் கர்த்தர்கிட்ட கேட்போம், கர்த்தாவே,
எங்களுடைய கண்கள் உம்மை நோக்கி ஏறெடுக்கும் பொழுது எங்களை எங்களுடைய குடும்பத்திற்கு ஆசீர்வாதமாகவும் ஆறுதலாகவும் வைங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் எங்களுக்கு கொடுத்துருக்கிற எல்லா வசதி வாய்ப்புகள், வீடு வாசல், எல்லா மேன்மையும் உம்முடைய நாமத்தின் மகிமைக்கு தான் அப்படின்னு சொல்லி நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு அழகான ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்குறாரு. என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்ததுன்னு சொல்லி கர்த்தருடைய வசனத்திற்கு நம்ம கீழ்ப்படிவோம். கர்த்தருடைய வாக்குத்தத்தத்திற்கு நன்றி சொல்லுவோம்.